காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். நான் ஒரு தம்பியா கேட்கிறேன். நான் கிறிஸ்தவர்கள் மத்தியில நான் நாம் தமிழர் கட்சியை எடுத்துட்டு போனேன் அப்படின்னா உங்களுடைய கடந்த கால வீடியோஸ்ல தான் போட்டு காட்டுறாங்க. நீங்க திவ்ய நற்கருணையை பேசினதா இருக்கட்டும், அல்லாது நீங்க பெரியாரிஸ்டா இருந்த காலகட்டத்துல நிறைய கிறிஸ்தவர்களை பத்தின நிறைய வீடியோக்கள் தான் அதிகமா எடுத்துட்டு கிறிஸ்தவர்கள், எங்க மாமாவே இங்க பாரு உங்களால் சீமான் எவ்வளவு கிறிஸ்தவர்களை ரொம்ப காயப்படுத்துறாரு, ரொம்ப இதா பேசியிருக்காரு அப்போ உள்ள காலகட்டத்துல அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்களே ஒழிய, இன்னொன்னு கிறிஸ்தவர்கள் மத்தியில நிறைய அச்சங்கள் இருக்குது, உங்க மேல ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப அன்பானவங்க தான், ரொம்ப பாசமானவங்க தான். ஒரு வாட்டி மனசு வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களை தேடி வருவாங்கன்னு. ஆனா இந்த அச்சங்களையும் இந்த ஒரு தயக்கங்களையும் போக்குறதுக்கு எங்களா மாதிரி தம்பிங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்கிறதா என்னோட கேள்வினா. அச்சப்படாத தைரியமா இருந்தான் சொல்ல முடியும். அண்ணன் என்ன வருதுன்னு சொல்ல முடியும். இது நம்ம தான் சொல்றோமே, கடந்த காலத்துல அது பேசினது இறைமறிப்பை ஏற்று இருந்த போது, திராவிட இயக்கங்கள்ல பேசினது இது இதை மட்டும் இல்ல, கிருஷ்ண பரமாத்மாவை பேசிட்டாரு, ராமரை பேசிட்டாருன்னு இந்து கடவுளுக்கு அனுப்புறது, கிருஷ்ணரை பேசிட்டாருன்னு குறிப்பா நம்மள இருக்கிற கோணர் நம்ம சொந்தங்களுக்கு அனுப்புறது. அது யார் செஞ்சதுன்னா நீங்க சொல்ற சோக்கால் இந்த முற்போக்கு. நான் பேசுனது கேசட் யார்ட்டு இருந்தது, அந்த பேச்சு யார்ட்டு இருந்தது, யார் பேச வச்சானோ அவன் இருந்தது. அவன் அரசியலுக்கு வரும்போது என்னை எதிர்கொள்ள முடியாதுன்னு அவன் இதை கிறிஸ்தவத்தை பாருங்க உங்களை அப்படி தீட்டிட்டாருன்னு நீங்க இதையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா, நான் கேட்ட கேள்வி, நீங்க கருணாநிதி பரிசுத்தாவியால் இட்லி வேகாதுன்னு சொன்னாரு, அவரை நம்பி எப்படி ஓட்டு போட்டீங்க நீங்க திருப்பி கேட்கணும். 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் சொல்றது கேள்வி, அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. இதுல அந்த பாதையில நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, அன்னைக்கு பேசினேன், இன்னைக்கு பேசுறேன். அதுக்கு பேரு தான் பகுத்தறிவுங்கிறது, வளர்ச்சிங்கிறது. நான் 1ஆப்ல படிச்சேன்ல, அதே பாடத்தையே இப்பவும் படிச்சுட்டு இருந்தேன்னா நான் அறிவு வளர்ச்சின்னு நினைப்பியா இல்ல எப்படி நினைப்பேன்? எனக்கு பாடம் நடத்துற ஆசிரியர் இருக்காருல்ல, அவரு என்னோட தர்க்கம் பண்ணி என்னோட பேசி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? எந்த பயிற்சியாளன் தம்பி பதக்கம் வாங்கியிருக்கான்? பயிற்சி எடுத்தவன் தான் பதக்கம் வாங்கியிருக்கான். உங்களுக்கு புரியுதா? பயிற்சி கொடுத்தவன் இருக்கான். அது மாதிரி அன்னைக்கு நான் பேசுனதை இன்னைக்கு பேசிட்டு வேண்டியதில்லை. இப்ப என்ன பேசுறேன், இன்னைக்கு என்ன அரசியலை அக்கறையோடு இந்த மகன் எடுத்து வைக்கிறான்னு தான் நீ பார்க்கணும். இதுல கிறிஸ்தவத்துக்கு தனியா, இஸ்லாத்துக்கு தனியா, இந்துக்கு தனியா அப்படி எடுத்து வைக்க முடியாது. இதுல கன்னடருக்கு தனியா, தெலுங்குக்கு தனியா, மலையாளிக்கு தனியா எடுத்து வைக்க முடியாது. மொத்தமாவே நாட்டுக்கும் மக்களுக்கும் எது சரி, மொத்த மக்களுக்கும் எது சரியான அரசியல், எது சரியான ஆட்சி முறை, அதை தான் செய்ய முடியும். அந்த அரசியலை எடுத்து வைக்கிறோமா இல்லையான்னு தான் நீங்க பார்க்கணும். அதை சொல்லு. அதுக்கு மேல சொல்றவங்களுக்கு அண்ணன் உனக்கு சொல்லுவேன், அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நீ கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றையும் நீ போதிக்க முடியும். அவர்கிட்ட சொல்லு, நீ இறைமகன் இயேசுவே சொன்னாலும் அவர் மாற மாட்டார், அவர் திமுக தான் போடுவார். அதனால சரி விட்டுருங்கன்ட்டு போய் நீ உனக்கும் கீழே போ, அறிய மாதிரி கீழே பாய், உனக்கும் கீழே போ. ஐயா அப்துல் கலாம் அமைச்சர்களை கூட்டி பேசினாரா? எம்எல்ஏ எம்பிகளை கூட்டி பேசினாரா? பள்ளிக்கூடம் கல்லூரியா போய் பேச காரணம் நீங்க பதர்கள் ஆயிட்டாங்க, இன்னும் ஒரு தலைமுறையாவது தயார் செய்வோம்னாரு. அதை நீ புரியுதா? காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.